Hi students, welcome to Lori Learn Easy. Today we are going to see 10th Samachi Coordinate Geometry exercise 5.2 13th sum. இது உங்க bookல page number 218. Okay, so சம்முக்கு போலாமா? A quadrilateral has vertices at A, B, C, D. So quadrilateralனா 4 sides இருக்கும் இல்லீங்களா? So 4 verticesம் இருக்கும். So அந்த points கொடுத்துட்டாங்க. அப்படி இருக்கும்போது show that the midpoints of its sides form a parallelogram. So that is என்ன உங்களுக்கு வந்து பாருங்க நான் டயக்ராம் போட்டதெல்லாம் இன்னும் क्वेश्चन நல்லா புரியும். So this is let be A B C D. ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்க क्वेश्चन என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த parallelogram இந்த பாயிண்ட்ஸ் தான் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? A is equal to -4 -2 and B is equal to 5, -1 and C is equal to 6, 5 and D is equal to -7, 6. ஓகேங்களா? இப்போ என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னா ஷோ தட் மிட் பாயிண்ட்ஸ். ஸோ இதோட மிட் பாயிண்ட்ஸ் இருக்கும் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் இதோட இங்கே மிட் பாயிண்ட்ஸு பிசிக்கு இங்கே வரும், சிடிக்கு இங்கே வரும், இங்கே வரும்னு வச்சுக்கோங்க. நீங்கள் டயக்ராம் எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். 4 சைட்ஸ் இருக்கா மாதிரி பார்க்க ஸ்கொயர் மாதிரி இருக்கக்கூடாது. ஓகேங்களா? குவாட்ரிலேட்டரல் மாதிரி எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். இதுக்கு உல்ட்டாவாக வர மாதிரி கூட போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் நான் இந்த பாயிண்ட்ஸை கனெக்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ பாருங்கள் நான் பாயிண்ட்ஸை கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ பாயிண்ட் இது மாதிரி கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி பாயிண்ட் கனெக்ட் பண்ணும்போது இந்த மிட் பாயிண்ட்ஸ் ஸோ இதை கனெக்ட் பண்ண இந்த ஷேப் என்ன எப்படி இருக்கும்னா பேரலோகிராம் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ லெட் பி பி கியூ ஆர் எஸ். ஓகேங்களா? ஸோ பேரலோகிராம்னா நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன், PQRS கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ PQRS எப்படி கண்டுபிடிக்கலாம்? நான் மிட் பாயிண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது எனக்கு இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் ஏபிக்கு மிட் பாயிண்ட் P. ஸோ மிட் பாயிண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணி PQRS கண்டுபிடிச்சிட்டு ஸ்லோப் ஆஃப் திஸ் தட் இஸ் ஸ்லோப் ஆஃப் PQ இஸ் ஈக்குவல் டு ஸ்லோப் ஆஃப் SRன்னு ப்ரூவ் பண்ண போகிறேன். சிமிலர்லி ஸ்லோப் ஆஃப் PS இஸ் ஈக்குவல் டு ஸ்லோப் ஆஃப் PQ. இந்த ஃபார்முலாவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அஸ் வெல் அஸ் அகைன் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் டயகனல்ஸ் ஆர் சேம்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, மிட் பாயிண்ட்ஸ் ஆர் சேம்னு. ஸோ அந்த ஃபார்மையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் முடிஞ்ச வரைக்கும் 2 மெத்தடுமே போடுறேன், நீங்கள் பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட்டு நான் வந்து மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் மிட் பாயிண்ட் ஆஃப் பிஃபோர் தட் லெட் PQRS. ஓகேங்களா? பி த பாயிண்ட்ஸ் ஆஃப் what is the point? Midpoints. Midpoints of what is this? A, B, C, D respectively. ஓகேங்களா? respectively னா ஏக்கு P, Bக்கு Q, Cக்கு R, Dக்கு Sன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ respectively கொடுத்தாச்சு. now midpoint formula. midpoint is equal to x1 plus x2 divided by 2 y1 plus y2 by 2. ஸோ நீங்கள் காமனாக இங்கே ஒரு வாட்டி எழுதுனதால மற்றதுக்குள்ள நம்ம மென்ஷன் பண்ணணும்னு அவசியம் இல்லையா? ஓகேங்களா? ஸோ நான் டேரெக்டாக இப்போ மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறேன். மிட் பாயிண்ட் ஆஃப் ஏ பி இஸ் நத்திங் பட் பி. பியோட XY கோஆர்டினேட்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ வாட் இஸ் த வேல்யூ? -4 + 5 divided by 2 -2 -1 divided by 2. okay, so what is the value? -4ல போகும்போது 1/2, that is biggest நம்பரோட சிம்பிளை போட்டுட்டு ரெண்டுத்தையும் நான் சப்ட்ராக்ட் பண்ணிடணும். ஓகேங்களா? ஸோ அகைன் ரெண்டுமே போத் ஆர் மைனஸ். ஸோ மைனஸ் சிம்பிள் போட்டு நான் ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணிடுறேன். ஸோ 1/2 -3/2. திஸ் இஸ் த மிட் பாயிண்ட். சிமிலர்லி மிட் பாயிண்ட் ஆஃப் BC, that is Q of x, y. So what is the point? 5 + 6 divided by 2 and -1 + 5 divided by 2. this is very easiest method. ஓகேங்களா? ஸோ கன்ஃபியூஸ் பண்ணாமல் போட்டுக்கோங்க. ஸோ 11/2 divided by, ஸோ அகைன் ப்ளஸ்ஸு மைனஸு நான் பிக்கஸ்ட்டு சிம்பிள் ப்ளஸ் இருக்கிறதுனால நாட் நீட் டு ரைட். ஸோ 5ல் 1 போச்சுன்னா 4. கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஸோ நான் இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது எனக்கு 2 கிடைக்குது. ஸோ வாட் இஸ் த பாயிண்ட்? 11/2, 2. ஓகேங்களா? ஸோ நவ் கம்மிங் டு midpoint of CD, that is R of x, y. So what is the
0.6 ப்ளஸுக்கு மைனஸ் இருக்கிறதுனால நான் மைனஸ் போட்டுடுறேன் பை 2 டிவைடட் பை 5 + 6 டிவைடட் பை 2. ஸோ அகைன் 1 + 1 மைனஸ். ஸோ பிக்கஸ்ட் நம்பரோட சிம்பிளை போட்டுட்டு நான் சப்ராக்ட் பண்ணும்போது 1 டிவைடட் பை 2 அண்ட் 5 ப்ளஸ் போத் ஆர் சேமு. ஸோ நான் ஜஸ்ட் ஆட் பண்ணி 11/2 போட்டுக்கிறேன். ஓகேங்களா? நவ் மிட் பாயிண்ட் ஆஃப் DA is nothing but S of x comma y. So what is the value? -7 already on minus, so -4 வரும்போது +4 divided by 2 and 6 here also again one minus into 6 minus 2, sorry here minus வராது இல்லையா, so -4 தான் வரும். So -2 divided by 2. So what is the value? Both are minus. So 7 minus 4 minus 11 minus symbol போட்டுக்கிட்டு நான் ஜஸ்ட்டு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறேன். டிவைடட் பை 2 6 minus 2 3, சாரி 6 minus 2 4 இல்லையா, 4/2. ஸோ அகைன் 2 வரும் எனக்கு. சரிங்களா? ஸோ வாட் இஸ் த வேல்யூ? -11/2, 2. ஸோ இப்போ எனக்கு PQRS எல்லாமே கிடச்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ x1 SP, x1 y1 x2 y2. So -3/2 -2 divided by x2. It's x1 y1 x2 1/2 minus 11/2. ஸோ இப்போ SP is equal to slope of RQ. So slope of SP. So slope of S1. y2 minus y1 என்ன வரும்? SP. So y2 SP இல்லையா, x2 y2 minus y1 value is 1/2, minus 3/2 minus 3/2 minus y1 is equal to 2 divided by x2 is 1/2 minus x1 another minus 11/2. ஸோ இதை ஃபஸ்ட்டு நான் சிம்பிளிஃபை பண்ணிக்கிறேன். ஸோ ரெண்டுத்துலேயும் 1/2 இங்கே 2 இருக்கிறதுனால ஐ கேன் டேக் LCM. ஸோ 2 எடுக்கும்போது -3 -4 the whole divided by in denominator also I can take LCM. 2 எடுக்கும்போது இங்கே 1, ஸோ minus into minus plus 11. ஓகே, ஸோ போத் ரெண்டுத்துக்குமே 2 இருக்குதுனால ஸோ நவ் 2 get cancel. -3 -4 -7 divided by 1 plus 11 12. Just leave it here. This is one step and this is another step.
ஓகேங்களா. similarly slope of RQ. Okay, similarly slope of RQ while coming to x1 y1 x2 y2. So y2 is equal to 2 minus y1 is equal to 11 11 by 2 divided by x2 is equal to 11 by 2 minus 1 by 2. Okay, so பாருங்க. So again I am taking LCM 2. So 4 denominator, there is no denominator, so நான் denominator multiply பண்ணும்போது 4 and minus 11 divided by, again here also LCM just 11 minus into minus plus 1. Okay, so 2 get cancel, 4 la 11 pochuna minus 7 divided by 12. Therefore slope of SP is equal to slope of RQ. So now coming to the same question, slope of number SP RQ kandupidichachi. Again SR is equal to PQ. Okay, now slope of SR is equal to slope of, so same formula, now x1 y1. So now y2, R value is y2, so 11 by 2 minus y1 is equal to what is the value, SR. So 11 by 2 minus 2 divided by minus 1 by 2 minus 11 by 2. So first நான் slope of SR முடிச்சிடுறேன். So what is the value? Again I am taking LCM. So 11 minus, there is no denominator, நான் multiply பண்ணும்போது I can get 4, the whole divided by, again 2 போடும்போது minus 1 minus into minus plus 11. Okay, so now 2 get cancel. So 11 la 4 போச்சுனா 7 divided by minus 1 11 10. ஓகேங்களா, பாருங்க 7 by 10. இங்கே பிக்கஸ்ட் நம்பர் ப்ளஸில் இருக்கிறதுனால ஆன்சரும் எனக்கு 7ல் தான் வரும். ஸோ நவ் கம்மிங் டு ஸ்லோப் ஆஃப் PQ. ஸோ திஸ் இஸ் x1 y1, திஸ் இஸ் x2 y2. ஸோ 2 minus 3 by 2 the whole divided by x2 is equal to 1 by 2 minus 1 by 2. Okay, now the taking 2, so 4 minus into minus plus the whole divided by, here also taking LCM. So 2 numerator 11, denominator same என்றதால நான் numerator அப்படியே எழுதிக்கிறேன், minus here also same. So 2 get cancel, 4 plus 3 7, 11 what 1 போச்சுனா 10. Okay, so guys இப்போ இதுவும் ஈக்குவலா வந்துருச்சா நமக்கு. Therefore the given points forming midpoints also formed parallelogram. ஓகேங்களா, திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் சம் ஆல்சோ கைஸ். சம் மோர் கிளாரிஃபிகேஷன் வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்கள். ஆல்சோ இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.